ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 13/11/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள், நவமி, உலக கருணை தினம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். துலாம் லக்னம், இருப்பு 40 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 12 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:57 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:39 மணி வரை பிராமியம், அதன் பின்பு மகேந்திரம். கரணம் இன்று அதிகாலை 4:57 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 4:38 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 11 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:52 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இந்த பூராடம் உத்திராடம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வியாழக்கிழமை கண்டிப்பாக குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு வழிவகுக்கும். அதேமாதிரி இன்றைக்கி நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய்தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய் வித்மிகே கிருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதியாத் ஒரு 17 தடவை சொல்லிவிட்டு அற்புதமாக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. மிக பெரிய பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: கடக ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா கேதுவோடு சேர்றார். கேதுவோடு சேர்ந்த எந்த கிரகமும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவ காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த சந்திர பகவான் கேதுவுடன் இணைகிறார். அதனால் கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும், உடலில் ஒரு குழப்பம் இருக்கும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு போகும்போது இந்த தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. அதாவது உடம்பு முடியல, சாதாரணமாக இருக்கள், மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுனா கரெக்டாக எடுத்துன்னு போயிடுங்க. சரியா? ஏன்னா அங்கே போய் கிடைக்கல அப்படின்னா கஷ்டமாயிடும். அதனால தான். அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் கண்டிப்பாக
உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசில் சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், வீரியம் இருக்கும், எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஆனாலும் கேதுவோடு சேர்றதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர் எடுத்து செய்யணும், பொறுமையாக. அதாவது எடுத்தோம் கழித்தோம் டப்படப்படப்படப்படன்னு நடந்துடக்கூடாது. கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக யோசிச்சிங்கன்னா நல்லது. உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லை. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம். அப்படின்னாலும் இன்றைக்கி பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கலாம். ஏன்னா கேதுவோட இணைகிறார். அதனால் கொஞ்சம் வரவேண்டிய பணம் கைக்கு வரத்துக்கு காலதாமதம் ஆகலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், சண்டை சச்சரவு, அதெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணாமல் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி குழந்தைகளோட முன்னேற்றத்தில் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட இதெல்லாம் பிற்போக்குத்தனமாக இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருப்பீங்க. அதனாலே ஓரளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அப்படின்னாலும் சில நேரங்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை. தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் காத்திருக்கிறது. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். அதனாலே பரவாயில்ல. ஆனால் கேது அங்கே உட்காந்துட்டே இருக்கிறதுனால கேதுவோட இந்த சந்திர பகவான் இணைஞ்சிடுறார். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக கூட்டாளிகள் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லைனாலும் கேது கூட இருக்கார். அதனால் இன்றைக்கி அனாவசியமான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை நீங்கள் தான் திட்டமிடணும். சரியா? அதாவது செலவு அப்படின்னாலே 2-3 விதமான செலவு. என்னென்னா அத்தியாவசியமான செலவு, அனாவசியமான செலவு, வீண் செலவு. அனாவசியமான செலவு அப்படிங்கிறது கண்ணாபின்னான்னு செலவுன்றது, நண்பர்களை அழைச்சிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு வர்றது. அதெல்லாம் கையில் காசு இருந்தால் பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி கொண்டு போயிட்டு வருவாங்க. அதுதான். அதனால் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னாலும் செலவுகள் அதிகரித்த வண்ணமாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். புதிய முதலீடுகளை இன்றைய தினம் செய்வது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம். சரியா? அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கேது ஆல்ரெடி உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து, ஒரு தெளிவை கொடுத்து, ஒரு வருமானத்தை கொடுத்துட்டுருக்கார். அற்புதமான ஒரு திருநாள். இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். லாபம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பரவாயில்ல. ஆனால் கேதுவோடு நினைக்கிறார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதுவே கொஞ்சம் டென்ஷனையும் கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அதனால் கவனமாக இருங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசில் இருக்கிற கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திராஷ்டிரம் போயிடுத்தினாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நிதானமாக செயல்படுவீங்க. அதாவது இந்த ஜுரம் அடித்து 2-3 நாள் இருக்கும். மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு, கஞ்சி அதெல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உடம்பு நல்லாயிடும். நல்லானோன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சந்தோஷம் இருக்கும் மனசில். ஏன்னா உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி இன்றைக்கி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சில முன்னேற்றமான வாய்ப்புகளை வாரி வழங்குவார். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் நிதானமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்களை 2 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கிறனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேதுவும் அங்கே இருக்கிறதுனால மனசில் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கிளேசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் நிதானமாக செயல்படுங்க. அதேமாரி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பது உச்சிதம். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கண்டிப்பாக கலகலப்பான நாள் தான். ஆனால் இருந்தாலும் இந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அதே சமயம் உங்கள் ஜென்மராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல கேதுவோட சந்திரன் சேர்றது மனசில் ஒரு குழப்பம் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிட்டே சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர தீர்த்து விட்டு அதற்கு பிறகு பேசக்கூடாது. சரியா? அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருங்கோ. தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருங்கோ. மற்றபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி கும்பராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
அன்பான மீன ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அடி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான், பகிர்வன ரோகஸ்தானம், அதில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அடி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க. அதேமாரி உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட தெளிவு கண்டிப்பாக புலப்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.